வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஆந்திரா ஸ்பெஷல் రేణిగుండ சிக்கன் குழம்பு. எல்லாம் எట్లా ఉంటారు? అందరూ బాగుంటారా? என்ன தெலுங்கு பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? இந்த சிக்கன் குழம்பு சாப்பிட்ட உடனே எனக்கு தெலுங்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு காரசாரமான குழம்பு இது. டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க. இதையே செய்யணும்னு நினைப்பீங்க. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். రేణిగుండ ஸ்பெஷல் மசாலா என்னென்ன பாருங்கள். அதுக்குள்ளே பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். மல்லி, சீரகம், மிளகு, கொப்பரை தேங்காய், முந்திரி, சீரகம், பெருசீரகம், வரமிளகாய் இத்தனையும் நாம் ட்ரையாக வறுத்துக்கிட்டு அரைச்சிக்க போகிறேங்க. இப்போ சின்ன கடாயில் நான் ஒன்றா ஃப்ரை பண்ண போகிறேன். எல்லாம் பாருங்கள், இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம மல்லி போட்ட உடனே இதையும் சேர்த்து நம்ம வறுத்தோம்னா கரெக்டான பதத்துக்கு வறுபட்டுடும். எப்போவுமே ஆந்திராவில் காரசாரமாக இருக்குங்க குழம்பு. அதனால் வரமிளகா பாருங்கள், நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நாம் அந்த அளவுக்கு வரமிளகா போட்டோம்னா அவ்வளோதாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்க வேண்டியது தான். அதனால் நமக்கேற்ற மாதிரி வரமிளகா நான் போட்டிருக்கேன். ஆனால் அவங்க இதை விட 20 வரமிளகா போடுவாங்க. அந்த அளவுக்கு காரசாரமாக சாப்பிடுவாங்க. இப்போ நான் இந்த கொப்பரை தேங்காய் அவங்க எப்போவுமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த கொப்பரை தேங்காயும் நான் ஸ்டவ்லேயே சுட்டுக்கிட்டேங்க. சும்மா சிம்பிளாக சுட்டால் போதும், ரொம்ப இதாக சுட தேவையில்லை. கொப்பரை தேங்காய் கிடைக்கலன்னா கொஞ்சம் 2-3 நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் தேங்காவை வச்சாவே அது கொப்பரை தேங்காவாக மாறிடுங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது அது யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நாம் வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு 3/4 பதத்துக்கு அரைச்சா போதுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா அரைப்பட்டுடுச்சு. இந்த அளவு அரைச்சிக்குங்க. இப்போ சிக்கன் 1 கிலோ எடுத்துருக்கேங்க. இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 தடவை வாஷ் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதுக்கு மேரினேட் பண்ணணுன்னா மிளகாத்தூள், மஞ்சள், உப்பு அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இதுக்கு வேறு ஒன்றும் ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். இப்போ எல்லாமே கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு கொடுக்கலாங்க. இதுக்கு ஒரு 1/2 ஹவர் ரெஸ்ட்டு கொடுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் இந்த காரம், உப்பு எல்லாமே இதில் சேரும். நமக்கு காரம், உப்பு சிக்கனில் சேர்ந்தாவே போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு டேஸ்ட் கிடச்சிரும். அப்புறம் நாம் வேறு இன்க்ரீடியன்ஸ்லாம் அதன் பிறகு போட்டுக்கலாம். 1/2 ஹவர் நம்ம அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ ஆனியன், சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, இஞ்சி இது மட்டுமே நம்ம அரைச்சிக்கணுங்க. நான் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தை அரைக்காமல் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி மட்டும் அரைச்சிக்கிட்டு பெரிய வெங்காயத்தை நம்ம வாணலியில் வதக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான வெங்காயம் எவ்வளோன்னா ஒரு பெரிய வெங்காயம் வதக்கிறதுக்கு வச்சுக்குங்க. ஆயில் ஊற்றியாச்சு. நீங்கள் கடலை எண்ணெய் ஊற்றுங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போது அந்த நல்லா வதக்கலாங்க. இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா வதங்கின பிறகு, ஓரளவு வதங்கின பிறகு நம்ம கருவேப்பிலையும் போட்டு அதன் பிறகு நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் இதில் சேர்த்தலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் இதில் சேர்த்த வேண்டியதாங்க. சேர்த்து நல்லா ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு நம்ம ரெண்டுமே வதக்கணும். கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வதக்க ஆரம்பிங்க. ரொம்ப ஃப்ளேம் கொடுத்தீங்களன்னா கருகி போயிடும். அதனால் நம்ம ஃப்ளேம் மீடியமாக வச்சு வதக்குங்க. வதக்கும் போதே ஓரளவு உப்பு போடுங்க. நம்ம மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்திருக்கேங்க, ஓரளவு சேர்த்திருக்கோம். இப்போ நான் கரெக்டாக சேர்த்திருக்கேங்க. இதுக்கு மேலே நான் உப்பு சேர்த்தவே இல்லை. இந்த சிக்கன் குழம்புக்கு இது கரெக்டாக இருந்தது. இப்போ நல்லா பாருங்கள், வதக்கி விடலாம். வதக்கி விட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆன பிறகு தான் நம்ம சிக்கன் இதில் சேர்த்தணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக குழம்புடைய இது கிடைக்கும் நமக்கு சாப்பிடும்போது. அப்புறம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ப்ரௌன் இருந்தால் போதும். இப்போ சிக்கன் கறி, மேரினேட் பண்ண சிக்கன் கறி அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த மசாலாவோட இந்த சிக்கன் நல்லா கலந்து கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே
ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருந்தால் நல்லா அந்த மசாலாலாம் சிக்கனில் சேர்ந்துடும். இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதன் பிறகு தக்காளி பழம் போட்டாச்சுங்க. தக்காளி பழம் போட்ட உடனே நல்லா இந்த சூட்லேயே சீக்கிரமாக கரைஞ்சிரும். நம்ம ஒரு கலக்கு கலக்குன உடனே தக்காளி பழம் கரைஞ்சிடுச்சு. அதன் பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலா, நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துணுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு அதன் பிறகு ரொம்ப தண்ணி ஊற்றவே கூடாது இந்த குழம்புக்கு. நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிவிட்டு, அந்த அளவு ஊற்றினா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு தண்ணி ஊற்றுங்க. அதாவது கொஞ்சம் மேலே வர அளவுக்கு ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். பாருங்கள், இந்த அளவு ஊற்றினா போதுங்க. இதுலேயே வெந்துடும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. 7-8 நிமிஷத்துலேயே வெந்து சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. குண்டாக்க போனீங்களன்னா இந்த மாதிரி சிக்கன் கறி வாங்கி சாப்பிட்லாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டிலே இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.